அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெண்ட்ரியில் செகண்ட் எக்ஸைஸ். சரிங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் தி டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் அ கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் ஆஃப் அ ஹைட் 10√3 மீட்டர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் அ கிரவுண்ட். ஒரு டவர், இது கிரவுண்ட், ஒரு பாயிண்ட். Find the angle of elevation of the top of the tower from a point ground which is 30 meter away from the foot of. இதிலிருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நமக்கு 30 மீட்டர் இருக்குது. இங்கே இருக்குது from foot of the tower. ஹைட் எவ்வளவு? நமக்கு 10√3. நம்ம கண்டுபிடிக்கிறது ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த டவருடைய ஹைட் எவ்வளவு? 10√3. இந்த டாப் ஆஃப் தி டவரை பார்க்கக்கூடிய ஆங்கிள் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னது? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கீழேருந்து மேலே பார்க்குற நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த டாப் ஆஃப் தி டவரை பார்க்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை கண்டுபிடிக்கணும். பேர் வச்சுக்கலாம். இது ஏ, பி, சி. ஏபிங்கிறது டவரு, சி இஸ் அ பாயிண்ட் விச் இஸ் 30 மீட்டர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் தி டவர். சரிங்களா, நாம் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் தெரியும். எனக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய ரேஷியோ என்னது? tan θ. அப்போ in a figure ABC, right angle triangle ABC, tan theta is equal to opposite AB by BC. இப்போ tan theta is equal to AB எவ்வளவுங்க? 10√3 by 30. இதற்கு எல்லாம் 0க்கு 0 கேன்சலு. tan theta is equal to √3 by 3. இந்த 3ல √3 into √3 எழுதலாம். அப்போ கேன்சல் பண்ண ஒரு √3 மீதி இருக்கும். tan θ is equal to 1 by √3. இப்போ இங்கே tan θ இருக்குல்ல, இதை tan θ மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? tan θ is equal to 1 by √3 tan 30 எழுதலாம். therefore θ is equal to 30 degree. angle of elevation θ is equal to 30 degree. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A road is flanked on either side by continuous rows of houses. ஒரு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது? நமக்கு கண்டினியூஸாக ஹவுசஸ் எல்லாம் இருக்குது. அதோட ஹவுஸ் ஹைட் எவ்வளவு? 4√3 மீட்டர் வித் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தம். வீடுகளில் பிட்வீன் தம் எந்த ஸ்பேஸும் கிடையாது. எ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங். பெடஸ்ட்ரியன்னா நம்ம ரோட்டில் நடந்து போகிறவங்க, பாதசாரின்னு சொல்லுவோம்ல. எ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் எ row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. சரி, ஓகே. இது ஒரு ஹவுஸு, இதுதான் இந்த ரோடு. இந்த ரோடோட மிட் பாயிண்ட்ல பெடஸ்ட்ரியன் நிற்கிறாப்புல. இங்கிருந்து அந்த ஹவுஸோட டாப்பை பார்க்குறாங்க. இதான் ஒரு நிற்கிற மீடியம் பாயிண்ட். இதுதான் ரோடு. இது ஹவுஸ். ஏபிங்கிறது ஹவுஸு, பிசி அப்படிங்கிறது ரோடுடைய வித்து, டிங்கிறது ரோடு மிட் பாயிண்ட், மீடியனில் நிற்கிறார் அவர். இங்கே என்ன பண்ணுறாரு? டாப் ஆஃப் ஹவுஸை பார்க்குறாரு. அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க 30 டிகிரி. சரி, ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. நம்ம இந்த பிசி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிளை வச்சு என்ன பண்ணலாம்? முதல்ல பிடியை கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்டு 2 போட்டு கிடைக்கிற நமக்கு பிசி கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அது என்ன சொல்லுவாங்க? ஏபிங்கிறது ஹவுஸ் ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி ஹவுஸ் எவ்வளவு? 4√3 மீட்டர். சரிங்களா? அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி. சரிங்களா? இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏபிங்கிறது என்னது? ஹவுஸு. அதே மாதிரி பிசிங்கிறது வித் ஆஃப் த ரோடு, டிங்கிறது மிட் பாயிண்ட். சரி, இப்போ ஏபிடியில் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச வேல்யூ ஆப்போசிட்டு, கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ அட்ஜசன்ட். அப்போ tan எடுக்கணும். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை பிடி. ஏபி எவ்வளவு? 4√3 பை பிடி. tan √3 என்னது? tan 30 1 by √3 இஸ் ஈக்குவல் டு 4√3 பை பிடி. இந்த பிடி மல்டிப்ளை பேருமா? பிடி இஸ் ஈக்குவல் டு √3 இங்கே போச்சுன்னா 4√3 into √3. √3 3, 4 3s are 12 மீட்டர். பிடிங்கிறது 12 மீட்டர். அப்போ
width of road is equal to 2 BD. BC is equal to 2 BD. அப்போ BC is equal to 2 into 12, 24 meter. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 and 45 respectively. ஒரு ஹவுஸ் இருக்கு, இவர் வெளியில் நிற்கிறாப்புல, இங்கே நிற்கிறாங்க. இது அவரோட விண்டோன்னு எடுத்துக்கலாமா? விண்டோடைய டாப்பையும் பார்க்குறாரு, விண்டோடைய பாட்டத்தையும் பார்க்குறாரு. அதே ஹைட் ஆஃப் த மேன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேனுடைய ஹைட் மென்ஷன் பண்ணால் இங்கே அவர் மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா பாயிண்ட் வச்சுக்கலாம். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ இங்கே ஹைட் ஆஃப் த மேன், இதுதான் ஹைட் ஆஃப் த மேன். இங்கிருந்து தான் பார்ப்பாரு. அப்போ இது டாப்பை பார்க்குறது, இது விண்டோட பாட்டம்னு வச்சுக்கலாம். இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஒரு கண்ணுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கணும். கிளியருங்களா? இது கிரவுண்டு, இது அவர் கண்ணுக்கு நேராக நம்ம என்ன பண்ண, நமக்கு ஹரிசாண்டல் லைன் போடணும். அது ஆங்கிள் மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஏ பி இது ஹவுஸு, அதில் ஏ இது வேணால் நிற்கிறோட சீன் போட்டுக்கலாம், இது டீன் போட்டுக்கலாம், இதை ஈன்னு போட்டுக்கலாம். இந்த ஏஇங்கிறது என்னது? அதான் விண்டோஸ். அந்த விண்டோவை டாப்பை பார்க்கக்கூடிய ஆங்கிள் இதுதான் அவருடைய ஐசைட். இங்கிருந்து டாப்பை பார்க்குற ஆங்கிள், இது பாட்டத்தை பார்க்குற ஆங்கிள். டாப்பை பார்க்குற ஆங்கிள் எவ்வளவு? டாப் அண்ட் பாட்டம் 60 and 45 ரெஸ்பெக்டிவ்லி. டாப்புக்கு 60, இது 60, இது 45 டிகிரி. கிளியருங்களா? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ? இந்த ஏஇ தான் ஹைட் ஆஃப் த விண்டோ, ஹச்ன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் கேட்குறாங்க. √3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அவருடைய ஹைட் எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர்னா மீட்டரா மாத்திரம் என்ன பண்ணணும்? பை 100, 1.8 மீட்டர். இது அவருடைய ஹைட்டு. இங்கே 1.8, இங்கே என்ன வரும் நமக்கு? 1.8 தான் இருக்கும். 1.8 மீட்டர். சரிங்களா? இங்கே 1.8, இங்கே என்னது? 1.8. இப்போ இந்த எவ்வளோன்னு தெரியல, இதை நான் ஹச்னு வச்சுருக்கிறேன். இதை என்னது பேர் வச்சுக்கலாங்களா? நம்ம என்ன வச்சுக்கலாம்? இதை வேணால் எக்ஸ்னு வச்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு வச்சுக்கலாம் தேவைப்படுதுன்னா. சரிங்களா? ஓகே. வேறு ஏதாவது ஹார்டாக கொடுத்துருக்காங்களா? டு எ மேன் ஸ்டாண்டிங் ஹிஸ் ஹவுஸ், டாப் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த விண்டோ 40 டிகிரி. அவரோட ஹைட் 180 சென்டிமீட்டர், 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். யாரு? அண்ட் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். அப்போ இந்த ஒய் கிடையாது, என்னது? 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது 5 மீட்டர், இது என்ன வரும் நமக்கு? 5 மீட்டராக இருக்கும். சரி, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இடி, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்களா? இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம், எஃப். இது 180 நம்ம அப்ளை பண்ணாட்டி சம் கரெக்டாக வரும். இதுவரை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ என்ன நமக்கு? இந்த ட்ரையாங்கிள் முதல்ல டிஎஃப்இ எடுத்துட்டா இந்த எக்ஸ் கிடைக்கும். ஏடிஎஃப் எடுத்தோம்னா ஏஎஃப் ஃபுல்லாக கிடைக்கும். ஏஎஃப்ல எக்ஸை கழிச்சு நம்ம கிடைச்சிரும். ஏஇங்கிறது ஹைட் ஆஃப் த விண்டோ கிடைச்சிரும். அதை மென்ஷன் பண்ணிக்கணும். என்னது? ஹைட் ஆஃப் த விண்டோ இஸ் ஈக்குவல் டு ஏஇ. சரிங்களா? நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணிக்கலாம்? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இடிஎஃப், இடிஎஃப்ல கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் தெரிஞ்ச வேல்யூ, கண்டுபிடிக்க வேண்டிய ஆப்போசிட் தெரிஞ்ச வேல்யூ, அட்ஜசன்ட். இப்போ tan எடுக்கணும். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இஎஃப், இஎஃப் பை டிஎஃப். tan 45 1 இஸ் ஈக்குவல் டு இஎஃப் தெரியாது, நான் எக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். டிஎஃப்ங்கிறது 5 மீட்டர். அப்போ என்ன வரும்? 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ அந்த எக்ஸுங்கிறதும் 5 மீட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 45 டிகிரினாவே ஆப்போசிட் சேமாக தான் இருக்குது நமக்கு. அப்போ இது 5 மீட்டர், இதனால் நமக்கு 5 மீட்டர் தான் இருக்கும். இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிஎஃப், ஏடிஎஃப் எடுத்தோம்னா ஆங்கிள் tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன நமக்கு? ஏஎஃப்.
by DF. இந்த பெரிய ட்ரையாங்குலரில் 60 டிகிரி ஆப்போசிட்டுக்கு ஃபுல்லாக AF by DF. tan 60 என்னது √3 is equal to AF H plus Xன்னு போட்டுக்கலாங்களா? H plus X by DF 5 மீட்டர். அப்போ என்ன ஒரு 5 மேலே போச்சுன்னா 5√3 is equal to H தெரியாது, X என்னது 5. அப்போ அந்த 5 இங்கே போனால் மைனஸ் ஆமாயிருமா? 5√3 minus 5 is equal to H. 5 காமன் எடுத்துட்டா √3 minus 1 equal to H. √3க்கு வேல்யூ யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க 1.732. H is equal to 5 into 1.732 minus 1. H is equal to 5 into 1 subtract பண்ணா 0.732. H is equal to 5ல மல்டிப்ளை பண்ண நமக்கு 10 ரிமைண்டர் 1 16 ரிமைண்டர் 1 36 3.66. height of the window is equal to 3.66 meter. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A statue 1.6 meter tall stands on the top of the pedestal from the point on the ground. The angle of elevation of the top of the statue is 60 degree. From the same point, the angle of elevation of the top of the pedestal is 40 degree. சரி, அதாவது ஒரு ஸ்டாச்சுங்கிறது கீழே என்ன பண்ணுவாங்க, ஒரு திட்டு மாதிரி வச்சு அது மேலே ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க, அதாவது பெடஸ்டல்ங்கிறது. இது பெடஸ்டல், இது மேலே ஸ்டாச்சு இருக்குது. சரிங்களா? இது கிரவுண்டு. கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. டாப் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு பார்க்குறாங்க, அதே பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னு பார்க்குறாங்க. சரிங்களா? இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த ஸ்டாச்சுக்கு என்னது, ஆக்சுவலாக ஸ்டாச்சு எவ்வளவு 1.6 மீட்டர், இது எவ்வளவு 1.6 மீட்டர் இது வரைக்கும். சரிங்களா? ஸ்டாச்சு ஏபின்னு வச்சுக்கலாம். பிசிங்கிறது பெடஸ்டல், டிங்கிறது எனி பாயிண்ட். சரிங்களா? ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 60 டிகிரி. இது ஃபுல்லாக 60, இது ஃபுல்லாக எவ்வளவு 60 டிகிரி. இது என்னது டாப் ஆஃப் த பெடஸ்டல், அது எவ்வளவு சேம் பாயிண்ட்ல இருந்து 40 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். பிசி என்னன்னு கேட்குறாங்க, இதை நான் ஹச்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் ஸ்டாச்சு ஃபிகரில் ஏபிங்கிறது எவ்வளவு 1.6 மீட்டரு. ஹைட் ஆஃப் பெடஸ்டல் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹைட் ஆஃப் பெடஸ்டல் எவ்வளவு பிசி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஹச் மீட்டர், அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா மென்ஷன் பண்ணல, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டிசின்னு எழுந்துட்டு போது எக்ஸ்னு பேர் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. The point D is x meter from the foot of the pedestal C. இப்போ in right angle triangle DBC, DBC இந்த சின்ன triangle எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan 40 டிகிரி. ஏன் tan எடுக்கிறோம், எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வழியும் ஆப்போசிட் தெரிஞ்சுக்கொள்ளையும் adjacent ரிலேட் பண்ண போகிறேன், அப்போ tan தான் எடுக்கணும். tan 40 is equal to h by x. tan 40 உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வேல்யூவில். tan 40 எவ்வளவு 0.8391 is equal to h by x. Therefore 0.8391 x is equal to h. இருக்கட்டும், ஹச்சுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ் பதிலாக அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கலாம், ஹச் பைன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வழி ஹச் வேணும். அப்போ இந்த ஹச் வச்சுக்கலாம், இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போய்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 0.8391. இது இருக்குது எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? இப்போ பெரிய ட்ரையாங்கிள் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி tan 60 degree is equal to opposite 1 plus 6 plus h தான் opposite by height. 1 plus 6 plus h தான் opposite. adjacent எவ்வளோ நமக்கு x. tan 60 √3 போட்டுக்கலாம். √3 is equal to 1.6 plus h by x. xக்கு என்ன அப்ளை பண்ணிக்கலாம், h by 0.8391. சரிங்களா? இது மேலே போயிடும்,
இந்த ரூட் த்ரீக்கு வேல்யூ யூஸ் பண்ண சொல்கிறாங்க. என்னது 1.732. என்ன பண்ணலாம்? 1.732 is equal to 1.6 plus h into 0.8391 divided by h. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஹச்சை கண்டுபிடிக்கணுமா? இந்த ஹச் இங்கேயே இருக்கட்டும், இந்த பாயிண்ட் இங்கே கீழே கொண்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு ஹச்சால் தனித்தனி டிவைட் பண்ணிட்டோம்னா 1.6 + 1 ஆயிரும். அதை இங்கே இன்டூ பண்ணிவிட்டு இங்கே ஹச் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1.732 is equal to இந்த ஹச்சை டெவலப் பண்ணிக்கலாமா? இன்டூ தான் இருக்கு, டெவலப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணிக்கலாம்? 1.6 by h ப்ளஸ் h by h அது ஒன்றுன்னு மாற்றிக்கலாம் இன்ட்டு 0.8391. என்ன வரும்? 1.732 is equal to 1.6 by h plus 1. இது இன்டூ இருக்குது, இங்கே டிவைடாக போயிடும். 0.8391. இந்த ஒன்று இங்கே தான் மைனஸாக மாறிடுமா? 1.732 by 0.8391 minus 1 is equal to 1.6 by h. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன வரும்? நமக்கு எல்சி மட்டும் சப்ராக்ட் பண்ணுவோம். 1.732 minus 0.8391 by 0.8391 is equal to 1.6 by h. இதை சப்ராக்ட் பண்ண நமக்கு 2ல் 1 போயிடுச்சா? 1, 2ல் 1 போனால் 1, 3ல் 13ல் 9 போயிடுச்சுன்னா 4, 6ல் சாரி டிஜிட் எக்ஸ்ட்ரா இருக்கு. 1.732லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 0.8391. அப்போ இங்கே 0 போட்டுக்கணும். 9, 2, 9, 16னா 8. என்ன நமக்கு 0.8921 மேலே சப்ராக்ட் பண்ணுது பை 0.8391 is equal to 1.6 by h. இந்த h மேலே போயிடும், இது பக்கம் போகும். இப்போ கடைசி நமக்கு என்ன வருது? h is equal to 1.6 into 0.8391 divided by 0.8921. சரிங்களா? இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அதாவது டிவைட் பண்ணோம்னா ஃபைனல்ஸ் என்ன கிடைக்கும்? h is equal to 1.5 மீட்டர். கிளியருங்களா? ஹைட் ஆஃப் த ஹச் தான் முடிச்சிருக்கோம். ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் இஸ் ஈக்குவல் கிடைக்கும் நமக்கு 1.5 மீட்டர். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ணிருக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எ ஃபிளாக் போல் ஆஃப் ஹைட்டு h மீட்டர். ஒரு டாமு மேலே h மீட்டர் ஃபிளாக் இருக்குது. h மீட்டர் ஆன் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் டாம். அது மேலே h மீட்டர் என்ன இருக்குது? ஒரு ஃபிளாக் இருக்குது. ரேடியஸ் r மீட்டர். இந்த டாம் இருக்கு இல்லைங்க, அவர் ரேடியஸ் எவ்வளவு? r மீட்டரு. எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டாம். இது டாமோட எண்டு. இங்கிருந்து 7 மீட்டர் தள்ளி இங்கே ஒரு மேன் நிற்கிறாப்புல. நம்ம லெட்டர் வச்சுக்கலாம் ஏ பி. இது என்னது? ஃப்ளாகனுடைய ஹைட் ஏபிங்கிறது. சரிங்களா? இந்த பாயிண்ட் சி வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் டி வச்சுக்கலாம். இது இ, இது எஃப். டாம் இங்கு டியில் முடியுது. இங்கிருந்து 7 மீட்டர் தள்ளி ஈங்கிற இடத்துல மேன் இருக்காப்புல. ஈங்கிறது என்ன பண்ணுறாப்புல? எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டாம். அங்கே என்ன பாராப்புல? 45 டிகிரியில் எதை பார்க்குறாப்புல? டாப் ஆஃப் த போல். இங்கிருந்து இந்த போலுடைய டாப்பை பார்க்குறாரு. அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அதுக்கப்புறம் அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டாம். இங்கிருந்து படி என்ன பண்ணுறாங்க? டாம் தாண்டி அந்த பக்கமாக ஒரு 5 மீட்டர் தள்ளி போகிறாப்புல. அது எஃப்ல போய் நிற்கிறாப்புல. அங்கே நின்று சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல். இங்கிருந்து பாட்டம் ஆஃப் போல பார்க்குறாப்புல. அந்த ஆங்கிள் எவ்வளோ நமக்கு? 30 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த டாம். ஹைட் ஆஃப் த போல் இந்த ஹச் என்னது? ரேடியஸ் ஆஃப் டாம் இந்த ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கலாமா? டி இல்லை, ஏசிஇ அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி பிசிஎஃப் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிஇ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலரில்
tan 45 degree is equal to opposite என்னது இந்த tan 45 இதுக்கு opposite என்னது இது ஃபுல்லா h plus r by adjacent 45க்கு opposite இது ஃபுல்லா வரும் வேணா AC ல அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம் AC by adjacent நமக்கு என்ன வரும் CE tan 45 1 is equal to AC h plus r by CE CE னா என்னது r plus 7 இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா r plus 7 is equal to h plus r r cancel 7 is equal to h அப்ப height of the pole எவ்வளவு 7 meter சரி இப்ப in right angle triangle BCF என்ன வரும் tan அங்க என்ன இருக்கு 30 degree tan 30 degree equal to opposite BC by adjacent CF tan 30 என்னது 1 by root 3 is equal to BC எவ்வளவு 6 by CF ஃபுல்லானா R plus 7 plus M R plus 7 plus 5 R plus 7 plus 5 ஓகே இப்போ என்ன நமக்கு 1 by root 3 is equal to R by R plus 12 கிராஸ் பண்ணி பண்ணோம்னா R plus 12 is equal to root 3R இந்த root 3 மல்டிப்ளை பை root 3R என்ன பண்ணிக்கலாம் இந்த root 3 R இங்க கொண்டு போயிடலாம் 12 is equal to root 3R minus R 12 is equal to R காமன் எடுத்துட்டோம்னா root 3 minus 1 அப்ப 12 by root 3 minus 1 is equal to 6 இதில் நம்ம என்ன பண்ணலாம் ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம் R is equal to 12 by root 3 minus 1 into root 3 plus 1 by root 3 plus 1 R equal to 12 into root 3 plus 1 divided by A plus B into A minus B A square minus B square 3 minus 1 2 ஆயிருங்களா அப்ப 12 into root 3 plus 1 by 2 இங்க கேன்சல் பண்ணா R is equal to 6 into root 3 plus 1 இப்படியே முடிக்கலாம் பட் ஆனா root 3 க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 1.732 அப்ப என்ன வரும் R equal to 6 into 1.732 plus 1 அப்ப 6 into 2.732 மல்டிப்ளை பண்ணி பாருங்க 16.39 மீட்டர் வரும் சரிங்களா per radius of dam எவ்வளவு 16.39 மீட்டர் இது height 7 மீட்டர் கிளியருங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் இந்த எக்ஸோட கடைசி क्वेश्चन top of a 15 meter height tower make an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole ஒரு டவர் இருக்குது 15 மீட்டர் ஹை இது ஒரு டவர் 15 மீட்டர் ஹைல இருக்குது சரிங்களா make an angle of elevation 60 degree with the bottom of electric pole சரி ஒரு எலக்ட்ரிக் போல் இங்க இருக்குது குறிப்பிட்ட தூரத்தை தள்ளி என்ன இருக்கு ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்கு எலக்ட்ரிக் போல் டவரோட சின்னதா இருக்கும் இப்ப என்ன சொல்றாங்க இந்த டவர் make an angle of elevation of 60 degree with the bottom of the electronic pole எலக்ட்ரானிக்கோட பாட்டத்துக்கூட மேக் பண்ணக்கூடிய angle of elevation எவ்வளவு 60 degree அதே மாதிரி and angle of elevation of 30 degree with the top of the pole இங்க ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம் இந்த angle எவ்வளவு 30 degree சரிங்களா ஓகே வாட் இஸ் த ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல் இந்த எலக்ட்ரிக் போலுடைய ஹைட்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இது 15 மீட்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் என்னது ஏ பி சி டி இதெல்லாம் ஈன்னு வச்சுக்கலாம் எலக்ட்ரிக் போலுடைய எது மென்ஷன் பண்ணிருக்கோம் டிசி எலக்ட்ரிக் போல் ஏபிங்கிறது டவர் இஸ் ஈக்குவல் டு ஏபி electric pole is equal to DC சரிங்களா இப்போ
இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. என்னது? இங்கே 90 டிகிரி. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அவங்க கேட்கறது டிசியோடைய ஹைட்டு. இது ஃபுல்லாக 15 தெரியும். சரிங்களா? நான் இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டு 15ல் சப்ராக்ட் பண்ணிட்டு எனக்கு கிடைச்ச எனக்கு இந்த ஹைட் கிடைக்கும். இதுதான் இந்த பி தான் சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இந்த 15 மீட்டருக்கு எங்கே இது ஃபுல்லாக 15 மீட்டர். சரிங்களா? இப்போ நான் பெரிய ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னது? ஏசிபி இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி எடுத்தனா tan 60 டிகிரி. ஆப்போசிட் என்ன வரும்? ஏபி பை அட்ஜசன்ட் பிசி. tan 60 √3 இஸ் ஈக்குவல் டு ஏபி எவ்வளவு? 15 பை பிசி தெரியாது. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 15 பை √3. இது அப்படி வச்சுக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் ஏடிஇ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிஇ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? ஏஇ பை டிஇ. டிஇயும் சிபி ஒன்று தான், இதே அளவு தான் இங்கே இருக்கு போகுது. சரிங்களா? அப்போ tan 30 என்னது? 1 பை √3 இஸ் ஈக்குவல் டு ஏஇ தெரியாது பை டிஇ. டிஇயும் பிசி ஒன்று தான், பிசி என்னது? 15 பை √3. அப்போ இது இன்ட்டு பண்ணோம்னா 1 பை √3 இன்ட்டு 15 பை √3 இஸ் ஈக்குவல் டு ஏஇ. 15 by √3 into √3 3 is equal to AE. cancel பண்ணோம்னா 5 is equal to AE. 5 மீட்டர். AEங்கிறது எவ்வளவு? 5 மீட்டர். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது DC. DC is equal to BE. Therefore height of electric pole is equal to டிசி தான் ஹைட் ஆஃப் எலக்ட்ரிக் போல். டிசி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அது பிஇக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பிஇக்கு என்ன பண்ணலாம்? ஏபி மைனஸ் ஏஇ. ஏபிங்கிறது 15 மீட்டர், ஏஇங்கிறது 5 மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். தேர்ஃபோர் 10 மீட்டர். கிளியருங்களா?